அண்ணா என்னென்ன குழப்பம் உங்களுக்கு? அந்த சொல்ல முடியாத ரகசியத்தினாலதான் ஐயா அந்த அம்மா பூடியில மாட்டிட்டு இருக்கிறாரோன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. டேய், என்னடா பேசுற? சுப்பு ஐயாவோட பொண்டாட்டி, உனக்கு சின்னம்மா. அத நினைவுல வச்சுக்கிட்டு வார்த்தைகளை கவனமா பேசு. கார்த்திக், நீ எனக்கு ரொம்ப மன நெருக்கடியை கொடுக்கிற. எல்லாத்தையுமே தலைகீழ புரட்டி போட போற. அந்த ரகசியத்தை சொல்ல சொல்றியா? சொல்ல போறீங்களா? சொல்லுங்க ஐயா. உங்களால எனக்கு தாயா மண்டை வெடிச்சிரும் போல இருக்குது. உங்களால எனக்கு தாயா மன கஷ்டம். ஐயா, அவன் கிடக்குறான் ஐயா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. டேய், எங்க 3 பேருக்கும் எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்பதான் அந்த ரகசியத்தை சொல்லுவோம். இப்படி அது கிடையில யார் வற்புறுத்தினாலும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம்டா. இது சம்பந்தமா இனி நீ பேச்சே எடுக்க கூடாது. இதோட விட்டுரு. நான் விட்டாலும் விடுவேன், ஆனா ஏமாவனார் விட மாட்டாரு. குலசேகரன் சித்தப்பாவ நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் சொன்னா அவர் கேட்ட போறாராக்கு. குடும்பத்துல ஒரு ரகசியம் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவர் சும்மா இருப்பாரா? என்னடா பண்ணுவா? ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா அவர் எதையாவது பண்ணுவாரு. கார்த்திக், ஏண்டா மாமனும் மருமகனும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி அலையறீங்க? எந்த களத்திலையும் குலசேகரனை சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒண்ணு மட்டும் அவன்கிட்ட சொல்லி வை, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே அவனுக்கு நல்லது. டேய், என்னடா புரிஞ்சதில்ல? இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? பார்த்து நடந்துக்கோ, அவ்வளவுதான். அண்ணா எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? வேற வேலை இருந்தா பாருங்க போங்க. இதை விட வேற வேலை எனக்கு என்னடா இருக்கு? முதல்ல மாமாவை பார்த்து இந்த ரகசியத்துக்கு ஒரு வழி பண்றேன். திருந்தவே மாட்டீங்கண்ணே. வா வடிவு. மாமா, ஏன் மாமா அப்படி பெருசு பண்ணிட்டீங்க? நான் தான் ஐயா கிட்ட நைஸா பேசி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்ல. நீங்க குறுக்க வந்து குட்டி கலாட்டா பண்ணிட்டீங்க. ஏண்டி இளவெடுத்தவள, உன்னை தாண்டி என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏண்டி ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துல சுப்புலட்சுமி கழுத்துல ஐயா தாலி கட்ட கூடாதுங்கிறதுக்காக உன் அப்பாவும் நானும் எப்படி போராடணும்? ஆனா தாலியை கூட லவுட்டி என் இடுப்புல சொருகி வச்சிருந்தேன். அதையும் லவுட்டிட்டு போயிட்டேன். நீ தாலி எடுத்து கொடுத்ததுனாலதான் சுப்புலட்சுமி கழுத்துல ஐயா தாலி கட்டினாரு. நீ யாரு பக்கம் இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலையேடி. ஏன் மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். சுப்புலட்சுமி அத்தை 3 பிள்ளைங்களை பெத்து அதுல 2க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2ம் முழுகாம இருக்குதுங்க. இன்னொன்னு கல்யாண வயசுல நிக்குது. காலம் போன காலத்துல இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு என்ன மாமா செய்ய போறோம்? விட்டு தள்ளுங்க மாமா. காலம் போன காலத்துல விட்டு தள்ளுறதா? ஐயோ 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 ஐயோ! அந்த சுப்புலட்சுமி ஐயாவுக்கு 3 பொட்ட பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கா. கங்கா, ரமா, சாரு. அவளுக்கு பெத்து போற பிள்ளைங்க, பையன், பேரன், பேத்தி, அப்ப சொத்து. ஐயோ, காலி போச்சு. அக்கா, ஐயா நம்ம அம்மாவை பத்தி ஏதோ ரகசியம் இருக்குன்னு 60ஆம் கல்யாணத்துல சொன்னாரே, அது என்னவா இருக்கும்? அம்மா கிட்டதான் சாரு அதை பத்தி கேட்கணும். முதல்ல உங்க 3 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணுமா? 3 பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு செஞ்சாங்கன்னு ஊரே உங்க மேல கண்ணு வச்சிருச்சுமா. அம்மா, உங்களுக்கு தாம்மா கண் திருஷ்டி, உங்களுக்கு தான் சுத்தி போடணும்.
புது தாலியும் பழைய தாலியும் சேர்ந்து ரெட்டை தாலியா ஜொலிக்குதுமா. பழைய தாலி இன்னும் புதுசாதாமா இருக்கு. அம்மா, அப்பா ஏதோ ரகசியம்னு சொன்னாரே, அது என்னம்மா? சாரு, 2 மாங்கல்யமும் ஒரே மஞ்ச கயிறுல இருக்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து சுமங்கலி பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தாலி பூஜை செஞ்சு 2 மாங்கல்யத்தையும் ஒரே மஞ்ச கயிறுல கோப்பாங்க. அம்மா, அந்த ரகசியம் என்னன்னு? ரமா, புதுசா கல்யாணமான பொண்ணுங்களுக்கு 3வது மாசம் தாலி பிரிச்சு கோப்பாங்கல்ல, அது மாதிரிதாம்மா இதுவும். அம்மா, அந்த கங்கா, இதுல விசேஷம் என்னன்னா, இந்த ரெட்டை தாலிதாம்மா 60ஆம் கல்யாணம் முடிஞ்சதுக்கான அடையாளம். யாராவது பெண்கள் கழுத்துல 2 மாங்கல்யம் இருந்துச்சுன்னா அவங்க 60ஆம் கல்யாணம் முடிஞ்சவங்கன்னு அர்த்தம். ரமா, அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழகு இன்னும் கூடி இருக்குல்ல? ஆமாங்கா, அம்மாக்கு அழகு கூடிதான் இருக்கு. கண்ணத்துல திருஷ்டி போட்டுதான் வைக்கணும். ஐயா, அப்பா, அப்பா, அடேடே, உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. என்ன சுப்பு, எப்படி இருக்க? உட்காருங்க. வரும்போது உங்களை நினைச்சிட்டே வந்து நினைச்ச மாதிரி எல்லாரும் இங்கே இருக்கீங்க. உட்காருங்க உட்காருங்க. கையில என்னப்பா? 60ஆம் கல்யாண ஆல்பமா? ஆமாம்மா, இந்த ஆல்பத்தை உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன். எல்லாருமா இருக்கீங்க, பாருங்க பாருங்க. சீடையா? இங்க பாரு, இது இந்த போட்டோ பாரு. அக்கா, நீ இருக்க. அக்கா இங்க பாருங்க, பெரியம்மாவ. சும்மா பேசாம பாரு. அக்கா, ஆல்பத்துல பெரியம்மாவை பாருங்களேன், புது பொண்ணு மாதிரி வெக்கப்படுறாங்க. ஏய் ரமா, இங்க பாருடி, நம்ம அம்மாவ அப்பா ஒரு கண்ணால ரசிக்கிறாரு. ஐயா, நீங்க இருக்கும்போதே உங்க பொண்ணுங்க எப்படி என்ன கேலி பண்றாங்கன்னு பாருங்க. நீங்களும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. என்னையும் கேலி பண்ண சொல்றியா? சரி, கேலி பண்ற. என் அழகு தேவதையே, ரோசா பூவே, அப்பா, மதுரை மல்லியே, அப்பா, அன்னைக்கு 60ஆம் கல்யாணத்துல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்கப்பா. ஹே சாரு, என்ன இது அதிக பிரசங்கித்தனமா? சுமாரு. சுப்பு,
சாரு எதை கேட்டாலும் அது சரியா தான் இருக்கும். என் மனசுக்குள்ளேயும் ஒரு உறுத்தல் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற குடும்ப ரகசியத்தை நாமளே பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். அதை சொன்னா பல சங்கடங்கள் வரும்னு தான் சொல்லாம தள்ளிக்கிட்டே போறேன். என்னடா நம்ம அப்பா நம்ம கிட்ட கூட இந்த ரகசியத்தை சொல்லாம மறைக்கிறாரேன்னு நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள நினைக்கலாம். சொல்றேம்மா, நேரம் வரும்போது நானே உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். அப்பா, உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எப்பவும் நாங்க கேட்கவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். அந்த ரகசியம் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாம போனாலும் அதை பத்தி எங்களுக்கு வருத்தம் இல்லப்பா. நீங்களும் பெரியம்மாவும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு அது போதும்பா. சாரு, இனிமே இதை பத்தி நீ பேச வேணாம். இல்லக்கா, பேசித்தான் ஆகணும். ஏற்கனவே குலசேகர மாமா நம்ம அம்மாவை அப்பா கல்யாணம் பண்ணதுனால நம்மள அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுவேன்னு சொல்றாரு. இப்ப அம்மா கல்யாணத்துல ஏதோ ரகசியம் இருக்கிறதுனால இதையே காரணமா வச்சு நம்மள இன்னும் மோசமா நடத்துவாருக்கா. அது என்னன்னு தெரிஞ்சதானே அவரை எதிர்த்து நின்னு நம்மளால போராட முடியும். மத்தபடி அப்பாவை அம்மாவையும் சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்கல. அப்பா, எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, ப்ளீஸ்பா. அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அப்பா, அம்மாடி, என்னை யாரும் வற்புறுத்தாதீங்கம்மா. சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்றேன். அப்பா, இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே சொல்ல வேண்டாம்ப்பா. ஆமாப்பா, இனிமே இத பத்தி நாங்க கேட்க மாட்டோம். அப்பா, இத பத்தி நாங்க எப்பவுமே கேட்க மாட்டோம்ப்பா. சுபு, இந்த மாதிரி பிள்ளைங்க நமக்கு பிறந்ததுக்கு நாம பெருமைப்படணும்மா. அப்பா, உங்களுக்கு பிள்ளைங்களா பிறந்ததுக்கு நாங்க தான்ப்பா பெருமைப்படணும். அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு எங்களை பொத்தி பொத்தி எந்த குறையும் இல்லாம வளர்த்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் நன்றி கடனா நாங்க தான்ப்பா உங்களுக்கு ஏதாவது பெருசா செய்யணும். ஊர்ல நம்மளை பாக்குறவங்க பெத்தவங்கன்னா உங்களை மாதிரி இப்படி இருக்கணும், பிள்ளைங்கன்னா எங்களை மாதிரி இருக்கணும்னு பேசணும்ப்பா. அதனால நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தங்க மாளிகை கட்டித்தரப்போம். என்னம்மா சொல்ற? ஆமாமா, இந்த ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு வீட உங்க பேர்ல நாங்க வாங்கி கொடுக்க போறோம். இப்ப நாம குடியிருக்கிற இந்த வீடு ஐயா என் பேர்ல வாங்கி கொடுத்ததானம்மா. இப்ப நமக்கு புது வீடு அவசியமா? அவசியம்தாம்மா. நாங்க 3 பொண்ணுங்களும் சேர்ந்து ஐயாவுக்கு 60ஆம் கல்யாணம் செஞ்சு வச்ச மாதிரி நாங்க 3 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி தரணும்னு ஆசைப்படுறோம். அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? இதுக்கு பெத்தவங்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்மா. நீங்க கட்டுற அந்த தங்க மாளிகை முகப்புல சுப்புலட்சுமி பவனம் அப்படின்னு பெருசா உங்க அம்மா பேரை சலவக்கல்ல பேரை பொறிக்கணும்.
ஏமா கங்கா, உனக்கு எப்படி திடீர்னு இந்த வீடு கட்டுற ஆசை வந்துச்சு? அப்பா, இது நான் சின்ன வயசுலயே எடுத்த முடிவு. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது குலசேகரன் மாமா நீங்க இல்லாத நேரமா வந்து அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளில போ, இல்லைன்னா உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு போவாரு. ஆனா அம்மா இது எதையும் உங்ககிட்ட சொல்லாம தனியா அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நான் எடுத்த முடிவுதான்ப்பா இது. இது என் கணவனு கூட சொல்லலாம். அம்மாவை யாரும் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லக்கூடாதுப்பா. ஆமாப்பா, அம்மாக்குன்னு நாங்க இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டா நாங்க வாங்கி கொடுத்த வீட்ல இருந்து அம்மாவை வெளியே போன குலசேகர மாமாவால விரட்ட முடியாதுல்ல. சாரு, ஐயா நமக்காக இந்த வீட்டை ஏன் பேர்ல வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த வீட்டை விட்டு நாம எதுக்கு போனோம்? நீங்க சொல்ற மாதிரி பெரிய தங்க மாளிகையை கட்டினாலும் அது ஐயா மனசை விட பெருசாவா இருக்கும். ஐயா மனசுல நாம என்னைக்கும் குடியிருக்கணுமா? அதுதான் நமக்கு பெரிய தங்க மாளிகை. சுப்பு, ஐயா, நீயும் பிள்ளைங்களும் குலசேகரம் செஞ்ச கொடுமைகள் எல்லாத்தையும் பல நேரங்கள்ல என்கிட்ட கூட சொல்லாம எனக்காக பொறுத்துக்கிட்டு வாழ்ந்திருக்கீங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த வசதி எல்லாம் ரொம்ப கம்மிமா. தனியே வீடு கட்டணும்னு கங்காவும் பிள்ளைங்களும் ஆசைப்படுறாங்க. அது தப்பு இல்லம்மா. அப்பா, இந்த வீடு, என்னோட கலெக்டர் படிப்பு, ரமாவோட IAS படிப்பு, அவளோட தொழில், சாருவோட படிப்பு, இது எல்லாம் உங்களோட அன்பு பரிசுதான்ப்பா. இதை விட பெருசா எங்களால எதுவும் செய்ய முடியாதுப்பா. சரிம்மா, வீடு கட்டு, எத்தனை வீடு வேணாலும் கட்டு. இன்னும் நீங்க என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கீங்களோ அத்தனை செய்யுங்க. நான் உங்க கூட இருக்கேன். தைரியமா ஆரம்பிங்கம்மா. நீங்க எங்க வந்து எங்களை இருக்க சொல்றீங்களோ அங்க வந்து நானும் உங்க பெரியம்மாவும் அங்கேயே இருக்கோம். சரியா? அது மட்டும் இல்லப்பா, நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒற்றுமையா வாழணும் தான்ப்பா என்னோட கனவு. நீங்க, பெரியம்மா, அம்மா, கார்த்திக் அண்ணன், இளவஞ்சி அண்ணி, சரவணன் அண்ணன், வடிவு, நானு, ரமா, சாரு, ஜெயச்சந்திரன் மாமா, முத்தரசி அத்தை, ஏன் குலசேகரன் மாமா உட்பட நம்ம எல்லாரும் எப்பவும் ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இதுதான்ப்பா என்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாம். கங்கா, உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆசை வச்சிருக்கியா? உன் ஆசை நிறைவேற நான் வாழ்த்துறேம்மா. சுப்பு, பிள்ளைங்க என்ன ஆசைப்படுதோ அதை செய்யட்டும். அவங்க ஆசைக்கு நாம தடையா இருக்க கூடாது.